ஒரே இடத்துல தேவனுடைய பரிசுத்தமும் மனுஷனுடைய பாவமும் இருக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த மனுஷன் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்று அனுபவிக்கணும்னா என்ன பண்ண முடியும்னு பார்த்தா ஒரே விஷயம் தான் பண்ண முடியும். அவன் பாவத்துக்கு மறிக்கணும். அப்போ ஒவ்வொரு மனுஷங்களும் மறித்து போனோம்னா அதுக்கு என்ன ஆகும்? அதுக்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து நமக்காக அவர் மரித்தார்ல. மரித்தவர் அப்படியே போகலை. பாதாளத்தின் வாசல் அவர் அடக்கி போடலை. இன்னைக்கு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்லாமல் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சொந்த குமாரர்களாகவே நம்ம மாற்றப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஸ்லாகியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். பாவம் செய்யாதவர்களாக பரிசுத்தவான்களாக அவருடைய சொந்த ஜனமாக பார்க்கிறார். விசுவாசிங்க, தேவனுடைய நன்மைகள் நம்ம அனுபவிக்கிறதற்காக தான் இருக்குது.